why we came to worship Lord. எதுக்காக நாங்க வந்தோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? This is question for you. I am expecting an answer from you. எதுக்காக நாங்க வந்தோம்? நான் சொல்றது நீங்க அல்ல, நாங்க தான் இன்க்ளூடிங் மீ தானே? யா, நாங்க நம்ம okay ஏதாவது okay we why we came here, it's clear now. எதுக்காக வந்தோம் நாங்க? நாம் that's for he created for. Okay 150 verse 6. okay சுவாசமில்ல எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். அப்பா எல்லாரும் துதிக்கணும் சார். நாம் இவ்வளவு தானே இருக்கிறீங்க ராக்லாண்ட்ல? இல்ல இருக்கட்டும். ஓகே வேற ஆன்சர் சொல்லலாம். எதுக்காக நாங்க வந்தோம்? சேவிக்க, அவர் செய்த நன்மைகளுக்காக, தேங்க்ஸ் சொல்றதுக்காக. நல்ல ஆன்சர்ஸ், நல்ல ஆன்சர்ஸ், நல்லா தேங்க்யூ. இன்றைக்கு நான் நீங்க எல்லாம் சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் செய்தா உபகாரங்களை நன்மைகளை ஓர்த்து துதிக்கிறதுக்கு, தேங்க்ஸ் கொடுக்கறதுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்க அந்த வர்ஷிப், நாங்க ஆராதனைக்காக வரும்போது ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு எங்களுக்கு? நான் ஆராதிக்கிறத நான் வர்ஷிப் பண்றத. வர்ஷிப் சொல்லும் போது இந்த வர்ஷிப், இந்த சாங் மட்டுமல்ல நான் சொல்றத வர்ஷிப் சொல்லும் போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை. அது எதுக்காக? ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நான் ப்ளீஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன ஆகணும்? எந்த ஆராதனை என்ன செய்யணும்? ஆண்டவர் அதை ப்ளீஸ் பண்ணாதான் அதை என்ன ரிசீவ் பண்ணுவாங்க. ஆண்டவர் எங்கெங்கே பழைய ஏற்பாடுல, ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல so many people come and sacrifice. அவர் எதுக்காக யாகம் பண்ணினார்? ஆண்டவரை ப்ளீஸ் பண்றார். ஆண்டவர் ப்ளீஸ் ஆகும்போது என்ன சொல்ற? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுப்பாரு. இப்ப இது என்ன? இது ஒரு சாக்ரிஃபைஸ் தான், இது ஒரு யாகம் தான். நமக்கு படிக்கலாம் ரோமன்ஸ் 12 chapter 12 verse 1. Romans chapter 12 verse 1. Therefore I urge you, brothers, in view of God's mercy, to offer you bodies as living sacrifices. Offer your bodies as a living sacrifice, holy and pleasant. Pleasing. Yeah. Acceptable unto God. அப்போ ஏதோ ஆண்டவர் சமூகத்திலே எதுக்காக நாங்க வந்திருக்கோம்? நாங்க ஆராதனை பண்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆராதனை என்ன ஆகணும்? இது ஹோலியா இருக்கணும். இது ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும். இல்லன்னா ஆண்டவருக்கு இது ப்ளீஸ் ஆகலன்னா, அக்செப்ட் பண்ணலன்னா, நாங்க வந்தது டைம் வேஸ்ட் ஆயிடும். என்னது டைம் வேஸ்ட்? ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும். சும்மா அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஆண்டவர். அது ஆண்டவரை அக்செப்ட் பண்ணணும்னா நாங்க என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். நாங்க வரும்போது, ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை துதிக்கும் போது, வசனம் கேட்கும் போது, நாம் ஆண்டவரை நன்றி செலுத்தும் போது, அந்த வர்ஷிப்ல ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும் சொன்னா, ஆண்டவர் அது ப்ளீஸ் ஆகணும் சொன்னா, நாங்க என்ன செய்யணும்? ஜஸ்ட் வந்து நாங்க பாடுறதுக்கு 5-6 பேர் இருக்காரு, அவர் பாடட்டும், நாங்க இங்க உட்கார்ந்து கேட்கலாம். நோ, கேட்கறதுக்கெல்லாம் நாங்க வந்தது. நாங்க எதுக்காக வந்தோம்? வர்ஷிப் பண்றதுக்காக வந்தோம். எங்க போறோம்? யாராவது வீட்டு பக்கத்துல கேட்கறாரு, எங்க போறீங்க? நாங்க சர்ச்சுக்கு போறோம். எதுக்கு போறோம்? ஆராதிக்கிறதுக்கு போறோம். ஆனா இங்க என்ன ஆகுது? இங்க சொன்னா இங்க இல்ல, நிறைய இடத்துல அதுதான் ஆகுது. ஏதா அவர் பாடுறாரு, அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, நல்லா செய்வாரு, பாக்கி எல்லாரும் ஏதோ நல்லா பண்ணுவாரு, இன்னைக்கு நல்லா பண்ணிட்டாரு, நல்ல பாட்டு செலக்ட் பண்றாரு. இதை பாட்டல அந்த பாட்டுனா நல்லா இருக்கும். இப்போ அபிப்பிராயங்கள், ஒப்பீனியன்ஸ் நிறைய வரும். ஆனால் ஆண்டவர் இதொன்னும் அல்ல. எந்த பாட்டு பாடினாலும், அது கன்னடா இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், அது ஆண்டவருக்கு ப்ளீஸ் ஆயினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு அது ப்ளீஸ் ஆகணும். It must be accepted by God. Our worship, our prayer, our messages, everything must be accepted by God. Everything must be pleased by God. எல்லாம் ஆண்டவருக்கு அது ப்ளீஸ் ஆயிருக்கணும். அது ஆண்டவர் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக நாங்க என்ன செய்யணும்?
அது நான் வேகத்துல நாங்க படிக்கலாம். Genesis chapter 22. Genesis chapter 22 verse 3. 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். நானா எங்களுதா வர்ஷிப் ஆண்டவர் அக்செப்ட் செய்யணுமா, ப்ளீஸ் ஆகணுமான்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? 3 பாயிண்ட்ஸ். chapter 22 verse 3. So Abraham rose early in the morning and போதும். Abraham rose early in the morning. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் அப்ரஹாம் கிட்ட வந்து சொல்றாரு, அப்ரஹாம் உனக்கு பிரியமான மகனே, எனக்கு என்ன செய்யணும்? பலி கொடுக்கணும். நீ பலி கொடுன்னு சொல்ல போது ஆண்டவர் சொல்லல நாளை காலையில 4 மணிக்கு எழுந்து உன் மகனை கூட்டிட்டு போனோம்னு சொன்னாங்க. இல்ல, நைட்ல சொன்னாரா, அப்ரஹாம் நீ உன் மகனை இசாக்கு என்ன செய்யணும்? எனக்காக பலி கொடுக்கணும். அவ்வளவுதான் சொன்னார். டைம் சொல்லல. சொல்லிருக்காங்க நாளை காலையில ஃபர்ஸ்ட் வேலை இதுதான் செய்யணும் சொல்லவே இல்லைங்க. எங்களுக்கு அப்படி சொல்லியிருந்தா நாங்க சொன்னோம், ஓ டைம் இருக்கு, நோ ப்ராப்ளம், செய்யலாம், நாளை செய்யலாம், 2 நாள் எங்க மகன் கூட இருக்கட்டும், இன்னைக்கு பிரியாணி எல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டு மகன் கேட்கல, மகா இனி என்ன டிசைர் என்னப்பா? சாதாரண இந்த தூக்கு மரத்துல போடுறாரு, அவருக்கு லாஸ்டா கேட்கிறாரு, கடைசி ஆசை என்னப்பா? அதெல்லாம் கொடுத்தா திருப்தி ஆயிடுச்சா, சரி போயிடுங்க. அந்த மாதிரி ஆபிரகாமும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி செய்யலாமா இருந்துச்சுன்னா இசாக் ஏதாவது உங்களுக்கு பலி கொடுக்க போறேப்பா, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கா, ஆண்டவர் டைம் சொல்லிருக்காரோ இல்ல, இந்த நாள் இந்த டைம் நோ, டைம் ஒண்ணும் இல்ல, நீ பலி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? அன்னைக்கு early in the morning, காலையில எழுந்துட்டான். எதுக்காக? வர்ஷிப் செய்யறதுக்காக. ஆண்டவர் சமூகத்தில் நாங்க வரும்போது நிறைய எல்லா சர்ச்சிலும் நடக்கிறது தான். எந்த சர்ச் பெங்களூர்ல அதுதான் நடக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார்? எல்லாம் வேலை, டெய்லி வேலை, போய் ஒரு பாஸ்டர் சண்டே தானே கிடைக்கிறதா? இங்க சாட்டர்டே லீவ் இருக்கு, நோ ப்ராப்ளம். அங்க சாட்டர்டே லீவ் இல்லை, அப்போ சண்டே தான் கிடைக்கிறதா? கொஞ்சம் தூங்குறதுக்கு அதுதான் பெஸ்ட் டைம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது இல்ல, ஒண்ணும் இல்ல, நிதானமா போலாம். ஐ திங்க் ஓகே, நிதானமா போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா நான் நினைக்கிறேன், வேலைக்கு போகும்போது கரெக்டா டைம் போறாரா? ஒரு நிமிஷம் இல்ல 5 மினிட்ஸ்க்குள்ள சம்பளம் சேலரி கட் பண்ணுவாரு. இங்க லேட்டா சர்ச்சுக்கு போனா யார் கட் பண்ணுவார் சேலரி? யாருமே இல்ல. யாரும் இங்க, சாரி தப்பா நினைக்காதீங்க, எல்லா இடத்துல நடக்கிறதா சொல்றேன். எங்க சர்ச்சில் அந்த மாதிரி தான் நடக்கிறது. நான் அங்கேயும் விடுறது இல்லை, அங்கேயும் பேசுறேன். காரணம் எங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறது பேசுறதுக்காக. அதை அக்செப்ட் பண்றா நல்லது, இல்லன்னா இல்ல. ஆனா நீ என்ன ஆபிரகாம், நான் நினைக்கிறேன் இந்த வசனம் படிக்கும்போது நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் எதுக்காக காலையில எழுந்துட்டான்? கொஞ்சம் லேட்டா எழுந்தா நிதானமாய் போனான். அப்போ நான் நினைக்கிறதா, லேட் பண்ணிட்டால் மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். ஆபிரகாம் எதுக்கு காலையில எழுந்துட்டான்? நான் நினைக்கிறேன் சாரா எழுதுக்கிறது முன்னாலே எழுந்துட்டான். எதுக்காக? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லனா கொஞ்சம் லேட் ஆயிட்டா ஈசாக்கு பேச்சு இதெல்லாம் கேட்கும்போது, ஐயோ ஆண்டவரே இஸ்மாயில கொடுக்குற ஆண்டவரே, மனசு சேஞ்ச் ஆயிடும். நைட்டை டிசைட் பண்ணிட்டான் இவனு, ஆண்டவரை நீ கேட்டீங்க, நீ தான் கொடுத்த, நீ கேட்டு இருக்கிறீங்க, நான் கொடுக்குறேன் உனக்கு. டிசைட் பண்ணியாச்சு. காலையில் அவனுக்கு தெரியும், டிலே பண்ணிட்டா அப்படியே மைண்ட் என்ன ஆயிடும்? சேஞ்ச் ஆயிடும். ஓ இல்ல இருக்கட்டும், நாளை போலாம், நாளை வரும்போதா நாளை போலாம். இந்த ஹாலோவின் தலைங்க நடந்ததெல்லாம் அப்ப நான் கேட்டேன், எதுக்காக இந்த செமெட்ரி மாதிரி மாடி செய்து வைக்கிறாரு வீடுக்கு முன்னாலே? நான் அப்ப கேட்டப்ப நிறைய சொல்ல. அப்ப நான் நினைச்சேன், நம்ம வில்லேஜ்ல நாளே வா அது போடுற எழுதுறாரு, தமிழ்நாட்டில் எழுதுறாரு தெரியாது, எது கதை முன்ன நாளை வா அந்த எழுதுறாரு. நான் வில்லேஜுக்கு போகும்போது கேட்க, எதுக்காப்பா இது நாளை வா, கம் டுமாரோ? இங்கிலீஷ்ல இல்ல, கன்னடா. அந்த பேய்க்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கன்னடாவில் எழுதி வைக்கிறாருங்க. நாளை வா, கம் டுமாரோ. அப்ப நான் கேட்டேன், எதுக்கப்பா நாளை வான்னு எழுதி வைக்கிறீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வில்லேஜ்ல ஜனங்கள் என்ன சொல்ற, சார் பேய் வருது சார் வீட்டுக்கு, பேய் வந்து கதவு வந்து பாக்குறாராம், உள்ள நுழைந்து வர்றதுக்கு. பார்க்கும்போது கம் டுமாரோ படிக்கிறான் அந்த பேய்.
அப்ப திருப்பி போறாராம். நெக்ஸ்ட் டே மறுபடியும் வருவாராம். வந்து பார்க்கும்போது கம் டுமாரோ அவன் மறுபடியும் போறாராம். நான் அவ்வளவு புத்துனா நாம் நினைக்கிறோம் இந்த பேய் இல்ல சாத்தான் அவனுக்கு புத்தியே கிடையாது நாம் நினைக்கிறோம். நமக்குதான் இல்ல எழுதுற நமக்குதான். நாளவான்னு சொன்னா அவனுக்கு போயிடுவான். அவன் வர்றதுக்கு என்ன நாம என்ன டோர் என்ன ஓபன் பண்ணி கொடுக்கணுமா? ஒண்ணுமே வேணாம், சும்மா ஒரு இது அந்த மாதிரி. ஆனால் மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். இங்க ஆபிரகாம் தெரியும், நான் ஒரு டிசைட் பண்ணிட்டான் அதே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சிடணும். என் ஆண்டவரை நான் ப்ளீஸ் பண்ணணும், என் வர்ஷிப் ஆண்டவருக்கு அக்செப்ட் ஆகணும். இது காலையில எழுதுக்க ஏதா கெட்டிங் அப் early in the morning மட்டுமல்ல, நாங்க ஆண்டவர் சமூகத்திலே ஒரு ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we must prepare ourselves. Prepare ourselves to come to worship. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நாங்க ஜெபித்தா நான் கேட்கறதில்ல, கை தூக்குறதுக்கு சொல்றது இல்லை, தப்பாதல்ல. நான் சொல்றது we must get prepared. ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது ஜெபித்துட்டு தான் வரணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிற வர்ஷிப் ஆண்டவரே அது எனக்கு பிளஸிங் ஆகி மாறணும், அது எல்லாருக்கும் பிளஸிங் ஆகி மாறணும். இன்னைக்கு பாடுற பாட்டு, இன்னைக்கு ஜபிக்கிற ஜபம், இன்னைக்கு கேட்கிற வசனம், இது எல்லாம் என்ன இருக்கணும்? ஒரு பிளஸிங் ஆகி மாறணும். அங்க ப்ரிப்பேர் ஆகி வந்தாதான் அங்க என்ன நடக்கும், இல்ல ஒண்ணும் நடக்காது. அதுதான் நாங்க மேத்யூ 13 படிக்கிறோம். ஏதா இந்த சோவர் போறார் எதுக்கு? என்ன விதைக்கிறதுக்கு போறாரு, அதெல்லாம் எடுத்துட்டு போனாரு. இங்க எரிந்து போகும்போது கொஞ்சம் எங்க விழுந்து ரோட் சைட்ல விழுந்து போயிடுச்சு. சிலத பாறை மேல, சிலத முள்ளுகள் மத்தியே விழுந்தது. ஃபோர்த் ஒன் எங்க விழுது? நல்ல நிலம். எப்படி நல்ல நிலம்? இந்த ஒரே மனுஷன் ஒரே கொட்டால இருந்தா ஒரே பாத்திரத்துல இருந்தே போடுறான். அதே டைம்ல நல்ல நிலம் எப்படி எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறது? எப்படி ரெடி பண்றதா? நாங்க வீட்டுல இருந்து வரும்போது எங்க ஹிருதயம் எப்படி செய்து வரணும்? குட் கிரவுண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவருடைய வசனம் வந்து விழும்போது அது என்ன செய்யாதா? பலன் கொடுக்கிறதுக்கு இடையாகும். இல்லன்னா நாங்க ரோட் சைடு மாதிரி, இந்த பாறை மாதிரி, இந்த முள்ளு மாதிரி நாங்க காலையில எடுக்கிறதா பைபிள் இங்க இருக்க பைபிள் கார்லயா வீட்லயா எங்க அல்ல. ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் அங்க பிளஸிங் பார்க்க முடியும். வர்ஷிப்காக ஒரு ப்ரிப்பரேஷன். வர்ஷிப் நான் சொல்ற போது பாட்டு மட்டும் அல்ல, நான் சொல்றது ஓவரால் எல்லாத்துக்காக ஒரு ப்ரிப்பரேஷன். ஒரு நாங்க மெசேஜ் கொடுக்கறது இல்ல, பாடுறது இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு நடக்கிற வர்ஷிப் உங்க நாம மகிமைக்காக நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே யாரும் அங்கே அவரை என்ன சொல்றதா அவர சக்தி காட்டுறதுக்கல்ல, அவர் நாங்க பெரியவர் காட்டுறதுக்கல்ல. ஆண்டவரே நீ தான் பெரியவர் என்ற இன்னைக்கு எங்கள் மத்தியில உங்க ஒரு பிரசன்ஸ் இறங்கி வரணும். ஆண்டவரே அந்த மாதிரி ஜெபித்து ப்ரிப்பேர் ஆகி வந்து பாருங்க, ஆண்டவர் blessing எங்களுக்கு கிடைக்கும். அப்போ first one is we must prepare ourselves to worship. எதுக்கு நான் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாயிண்ட் மறக்காதீங்க. It must be accepted by my God. My worship must be pleased by God. அது அங்கனே ஆண்டவர் சமூகத்திலே அது ஆண்டவருக்கு ப்ளீஸ் ஆகணும்னு சொன்னா, அது அக்செப்ட் ஆகணும்னு சொன்னா, first we must prepare ourselves. ஒருத்தர் அவர் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் ஆகணும். செகண்ட் ஒன் டைம் இல்ல, செகண்ட் ஒன் verse 5. And Abraham said to his young man, stay here with the donkey, the lad, and I will go. Okay. Second one, stay here. Second one, we must have a separation. ஆபிரகாமுக்கு தெரியும் இந்த விறகெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இந்த என்ன சர்வன்ட்ஸ்ல கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த தூர ஆண்டவர் சொன்னா ஒரு மலை அது உங்களுக்கு தெரிஞ்சப்போ அவன் சொல்ற அந்த சர்வன்ட்ஸ்க்காக, நீங்க இங்க நில்லுங்க, நாங்க போறோம். எதுக்காக? எது கஷ்டம்? இந்த ரோட்ல விறகு எடுத்துட்டு வர்றதா கஷ்டம்? மலைக்கு எடுத்துட்டு போறதா கஷ்டம்? மலைக்கு எடுத்துட்டு போறதா கஷ்டம். லெவல் ரோட்ல எடுத்துட்டு போலாம், அந்த ஏறணுமே, அந்த மவுண்டன் ஏறணுமே, அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா
ஆனாலும் ஆபிரகாமுக்கு தெரியும் இந்த சர்வன்ட்ஸ்னை கூட்டி போனால் அங்க பலி நடக்காத கலாட்டா நடக்கும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆபிரகாம் ஈசாக்க கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு போகும்போது இந்த சர்வன்ட்ஸ் வர்றாரு. ஆபிரகாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க எஜமானன், அதெல்லாம் சரிதான். எங்க சிக்கல் என்ன சொல்றதா, சின்ன எஜமானன் இவன் தான். நீ விருத்தனாய் போயிருக்க, இப்போ நீ இன்னைக்கெல்லாம் நாளை போற, இவன் தான் எஜமானன். இப்போ அவனை சாவடிக்கிற பொறையா நீ? அவனுக்கு பதில் என்ன பண்ணுங்க, பலி. அப்படி இருந்தா என்ன பலி பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லி ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஆபிரகாமுக்கு தெரியும் இவரை கூட்டி போனால் எந்த பலி நடக்காத, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாத, ஆண்டவருக்கு அக்செப்ட் ஆகிறது இல்ல. அதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான், அவன் செப்பரேட் பண்ணிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை பிளஸ் பண்ணணும்னு சொன்னா, ஆண்டவர் பேசணும்னு சொன்னா, செப்பரேட் பண்ண வேண்டிய காரியங்களே நாங்க என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணணும். விட வேண்டிய காரியங்களை விட்டுதான் ஆகணும், வேண்டாத காரியங்களை விட்டுதான் ஆகணும். இல்லன்னா ஆண்டவர் பேசுறது இல்ல. நான் என்ன சொல்றத வசனம் அப்படி சொல்றத படிக்கலாம். நமக்கு 1 Samuel 9:27 சீக்கிரம் படிங்க. 1 Samuel 9:27. As they were going down to the outskirts of the city, Samuel said to Saul, "Tell the servant to go on ahead of us." Tell the servant to go on further ahead. And he went on. But you stand here a while. You stand here a while, that I may announce to you the word of God. பாருங்க என்ன சொல்றாரு, அந்த சர்வன்ட் அனுப்புங்க முன்னாடி, அவன் போகட்டும், நீ இங்க நில்ல, காரணம் நான் ஆண்டவருடைய வசனம் உனக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ பாருங்க, எதுக்கு சர்வன்ட் இருந்தா என்ன ஆகும்? ஏன்னா இவ்வளவு கூட எல்லாம் இந்த கழுதை பாக்குறதுக்கு கூட வந்தா இந்த சர்வன்ட் தான். நம்ம எல்லாம் நடக்கிற ஒரே கூட கூட்டி வந்துட்டா, நீ போப்ப நான் வரேன் நான் போறேன்னு சொல்லும்போது, இவ்வளோ நாளும் நான் வேணுமா இருக்கு, இப்போ நான் தேவையில்லையா உனக்கு? இந்த கழுதை பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் உன் கூட வந்தேன் நான். ஆனால் சாமுவேல் சொல்றார், ஆண்டவர வார்த்தை நீ கேட்கணுமா, நீ செப்பரேட் செய்ய வேண்டிய சர்வெண்ட்டை செப்பரேட் பண்ண, இல்லன்னா ஆண்டவர் வார்த்தை வராது. பிரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவிதத்துல செப்பரேட் பண்ண வேண்டியது, விட்டு விட வேண்டியது, தேவையில்லாதது, ஆண்டவருக்கு அக்செப்ட் ஆகாதது, ஆண்டவருக்கு ப்ளீஸ் ஆகாதது எது இருந்தாலும் அதை நாங்க தூக்கி போடணும். அதை எடுத்துட்டு தான் போடணும். இல்லனா நாங்க வருகிற டைம் வேஸ்ட் என்று நாம் மறந்து போகாதோம். இங்க என்ன சமுவேல் சவுலுக்கு சொல்றான், அந்த சர்வன்ட் போகாத, நான் வார்த்தை சொல்றதில்ல, ஆண்டவர் வார்த்தை வர முடியாது. அதனால இன்று காலை வேளையில ஆண்டவர் சமூகத்திலே சொல்ல, ஆண்டவரே என் ஜீவிதத்திலே என் வர்ஷிப் நீ அக்செப்ட் பண்ணாதபடிக்க, என் வர்ஷிப் நீ உனக்கு ப்ளீஸ் ஆகாதபடிக்கு எது இருந்தாலும் ஆண்டவரே அது தூக்கி போடுறதுக்கு, எடுத்து போடுறதுக்கு நான் டிசைட் பண்றேன். ஆண்டவரே அது வேண்டாம், ஆண்டவரே உனக்கு வேண்டாத்தது எனக்கு வேண்டாம், ஆண்டவரே உனக்கு விருப்பம் இல்லாதது எனக்கு வேண்டாம், உனக்கு ப்ளீஸ் ஆகாதது எனக்கு வேண்டாம், உனக்கு அக்செப்ட் ஆகாதது எனக்கு வேண்டாம். ஆண்டவரே இங்க ஆபிரகாம் என்ன சொல்றார், நீங்க இங்க நில்லுங்க, நான் போய் பலி அர்ப்பித்த இல்லனா வர்ஷிப் பண்ணிட்ட என்ன சொல்வாராங்க, அந்த 22 Genesis 22 verse 5. He said to his servants, "Stay here with the donkey, while I and the boy go over there. We will worship and then we will come back to you. And I and lad will go and we will come back." அவன் என்ன சொல்றார், நாங்க போய் வர்ஷிப் பண்ணிட்டு திரும்பி வர. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும் திரும்பி வர்றது எவ்வளவு பேர், போகிறது 2 பேர், வருகிறது வரதான். ஆனால் நல்ல ஃபெய்த்தோட பேசுறான், நாங்க போய் திரும்பி வர்றோம். பாருங்க இவன் உள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. First he prepared himself, வர்ஷிப்காக he prepared himself. Second one, he separated the servants. He knows that these persons will be an